நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ரமலான் மாத நோன்பை பற்றிய ஒரு சிறப்பு பார்வையை இப்பொழுது பார்க்கலாம். பசி ருசியறியாது என்கின்ற காலம் போய் ருசி பசியறியாது என்கின்ற காலம் வந்துவிட்டது. நாவின் ஆசையை அடக்க முடியாமல் பசிக்கிறதா இல்லையா என்று கூட பார்க்காமல் ருசியான உணவை ஒன்றன் பின் ஒன்றாக சாப்பிடும் சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை 30 நாட்களுக்கு உண்ணா நோன்பை உயரிய கடமையாக கருதி கடைபிடிக்கின்றனர். இதற்கான காரணத்தை ஒரு பள்ளிவாசல் இமாமிடம் கேட்டபோது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவன் என்று ஒரு தமிழ் கவிஞன் சொல்லியிருக்கிற செய்தியும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஒரு பெருந்தகை சொல்லியிருக்கிற செய்திகளெல்லாம் பார்க்கிற பொழுது மனிதனுடைய பசி விளங்க வேண்டும், மனிதனுடைய பசியை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாய் பிறந்திருப்பவர்கள் யாரும் பசியோடு வாழக்கூடாது என்கின்ற உயரிய தத்துவத்தை எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதை இஸ்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ரமலான் மாதத்தில் சுயக்கட்டுப்பாடு, நல்லொழுக்கம், ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற பல நன்னெறிகளை நோன்பு இருக்கும் வேளையில் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் உண்ணா நோன்பை நோன்பு கஞ்சி பருகி முடித்துக் கொள்கின்றனர் இஸ்லாமியர்கள். அது மட்டுமல்லாமல் அன்புடனும் பாசத்துடனும் பெருமையுடனும் இந்த நோன்பு கஞ்சியை எல்லா மதத்தின் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர். இந்த ஆரோக்கியமான நோன்பு கஞ்சி எவ்வாறு மத நல்லிணக்கத்தை உறுதி செய்கிறது என்கிறார் பள்ளிவாசலில் தொழுகைக்கு மக்களை அழைக்கும் முவத்தினார். முஸ்லிம்ஸ் அல்லாத குடும்பங்கள் அவங்களுக்கும் நாங்கள் இதை விநியோகிச்சுட்டு வரோம். சாயந்தரம் எல்லாருமே இதை வாங்கிட்டு போய் இதை சாப்பிட்றாங்க. அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இது சாதாரணமாக ஒரு நோய் நிவாரணம் பார்க்காம நீங்கள் இது ஒரு சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், அதையும் இதை நாங்கள் இதன் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மக்கள் அனைவருமே இங்கே பார்த்திங்கன்னா இந்த விஜயபுரம் மக்கள் அனைவருமே ஒரு தாய் மக்களாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்க எங்களோட பண்டிகைகளையும் சரி, எங்களோட சடங்குகளையும் சரி, எல்லாமே ஒரு அண்ணன் தம்பி உறவில் தான் இங்கே நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இஸ்லாமியர்களில் மழலை மாறாத சிறுவர்கள் கூட நபிகள் கூறிய ஃபால் எனும் கட்டுப்பாட்டை ஏற்று உண்ணா நோன்பை கடைபிடிக்கின்றனர். இதேபோல் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் முதல் 3 நாட்கள் வரை வெவ்வேறு நம்பிக்கைகளுக்காக உண்ணா நோன்பு இருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதை பற்றி வெவ்வேறு மதத்தை சார்ந்த மக்களிடம் கேட்டபோது, நான் கிறிஸ்து மதத்தை சேர்ந்தவன். நான் ஒரு பிறவிலே ஊனமாக இருந்தனால என்னுடைய மதத்தில் 40 நாளாக விரதம் இருந்து மக்களோட மக்களாக சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்கோசம் தான் நான் ஆசைப்பட்றேன். வாரத்தில் 4 நாள் நான் விரதம் இருக்கிறேன். விரதம் ஏன் கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையினால நான் விரதம் இருக்கிறேன். கடவுள் எனக்கு நிறைய செஞ்சுருக்கார். உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து கொடுத்துருக்கார். இன்னும் என்னை ஆரோக்கியமாக வச்சுருக்கார். ஒரு வாரத்தில் 3 நாள் விரதம் இருக்கிறேன். வடபள்ளி முருகன் எங்களை நல்லா வச்சுருக்காரு, என் குடும்பத்தையும் நல்லா வச்சுருக்காரு, என் பிள்ளைங்களையும் நல்லா வச்சுருக்காரு. ரமலான் நோம்பு டைமில் பொதுவாகவே நாங்கள் பொறுமையாக இருப்போம், சகிப்புத்தன்மையோடு தான் இருப்போம். இப்போ யாராவது எங்கள்கிட்ட சண்டை போட வராங்கன்னு சொன்னால் அவன்கிட்ட நாங்கள் நோம்பாளின்னு சொல்லுவோம். ஸோ அதன் மூலம் நாங்கள் நிறையா படிப்பினையும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோங்க. நான் 30 நாளாக நோன்பு இருக்கிறேன். அது அல்லாஹ் ஃபர்லுன்னு சொல்லியிருக்கான். அல்லாவோட ஃபர்லுண்டா அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும். சுன்னத்துண்டா அதை நம்ம செய்யலாம், எதாவது விடலாம். நோன்பு ஃபர்லுங்கிறதுனால கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதனால் அது 7 வயசுலேருந்து கடமையாக்கப்பட்டிருக்கு. மத ரீதியாக உண்ணா நோன்பிற்கு இவ்வாறாக பல பரிமாணங்கள் இருந்தாலும் மருத்துவர்கள் முற்றிலும் புதிதான பார்வையை கொடுக்கின்றனர். தலை உச்சி முதல் கால் பாதம் வரை ஏற்படும் நோய்களுக்கு உண்ணா நோன்பு மருந்தளிக்கிறது என்கிறார் அண்ணா மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் தீபா. ஃபாஸ்டிங் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதாவது இட் இஸ் அ குட் எலிமினேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்றது. நம்ம ஏதாவது ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் இந்த ஃபாஸ்டிங் மூலயமா. ஏன்னா டீடாக்சிஃபிகேஷன்றது அண்ட் பாடி கிளென்சிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான சிகிச்சை முறையும் கூட. இது பார்த்திங்கனாக்கா எல்லா வகையான நோய்களையும் தடுக்குது. அதே மாதிரி நோயை குணப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
எந்நேரமும் இயந்திரம் போல் ஓடிக்கொண்டிருக்கும் நம் உடலை சீரமைப்பதிலும் நம் உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குவதிலும் உண்ணா நோன்பு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. பலதரப்பட்ட மக்களுடைய வாழ்வில் உண்ணாவிரதத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். ஒரு மருத்துவர் நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ சீட்டில் ஒரு தடவையாவது உண்ணாமல் இருந்து உடலை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னால் எந்த நோயாளியும் கேட்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் அதே ஒரு விஷயம் இறை நம்பிக்கையோடு சேரும்போது ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் உண்ணாவிரதத்தை பெரிய விஷயமாக கடைபிடித்து, அதுவும் கடைபிடிக்கிறதோட மட்டுமல்லாமல் அவங்க உடல் நலத்தை நல்லாவே காப்பாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. மிருணாளினி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.